வணக்கம். இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்டு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை லத்தீன் மொழி. செகண்ட் கொஷின், அரசியல் பொருளாதாரம் என்ற பெயரை பொருளியல் என்று மாற்றியவர் யார்? அரசியல் பொருளாதாரம் என்ற பெயரை பொருளியல் என்று மாற்றியவர் யார்? சரியான விடை ஆல்பர்ட் மார்ஷல். தேர்ட் கொஷின், குளவி பூங்கா என்ற குழந்தை கல்வி முறையை உருவாக்கியவர் யார்? குளவி பூங்கா என்ற குழந்தை கல்வி முறையை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஃப்ரோபெல். ஃபோர்த் கொஷின், எக்கனாமிக்ஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? எக்கனாமிக்ஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை கிரேக்க மொழி. ஃபிஃப்த் கொஷின், பொருளியலை ஓர் இருண்ட அறிவியல் என்று கூறியவர் யார்? பொருளியலை ஓர் இருண்ட அறிவியல் என்று கூறியவர் யார்? சரியான விடை ரஸ்கின் மற்றும் கார்லைஸ். சிக்ஸ்த் கொஷின், இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? சரியான விடை திக்பாய் எண்ணெய் வயல். செவன்த் கொஷின், தென்னிந்தியாவில் உள்ள ஒரே வற்றாத நதி எது? தென்னிந்தியாவில் உள்ள ஒரே வற்றாத நதி எது? சரியான விடை தாமிரபரணி. எய்த் கொஷின், ரீகர் மண் என்று அழைக்கப்படும் மண் எது? ரீகர் மண் என்று அழைக்கப்படும் மண் எது? சரியான விடை கரிசல் மண். நைன்த் கொஷின், அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? சரியான விடை மீ ராஜேந்திரன் அல்லது மீரா. டென்த் கொஷின், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை அயோத்திதாச பண்டிதர். 11th கொஷின், ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? சரியான விடை சென்னை. இந்த இதழை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர். 12th கொஷின், ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? சரியான விடை புதுமை பித்தன். 13th கொஷின், பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்று கூறியவர் யார்? பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்று கூறியவர் யார்? சரியான விடை க்ரோ மற்றும் க்ரோ. 15th கொஷின், புலன் நுகர்வுகளை அளவிடும் முறையை ஆராய்ந்தவர் யார்? புலன் நுகர்வுகளை அளவிடும் முறையை ஆராய்ந்தவர் யார்? சரியான விடை வெப்பர்.